வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது நம்ம யோகஸ்ரீ ரீசெண்டாக ஒரு ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணுறப்ப நடந்த ஒரு நெகிழ்ச்சியான தருணத்தை நம்ம இங்கே ஷேர் பண்ண போகிறோம். அவங்க ரீசெண்டாக சிங்கம்புணரியில் நடந்த ஒரு கோவில் ஈவெண்ட்டில் அழகாக பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு இன்ட்ரோ கொடுத்தவங்க ஒரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்காங்கங்க. அதுதான் நம்ம இங்கே பார்க்க போகிறோங்க. யோகஸ்ரீ கரூரை சேர்ந்த ஒரு அரசு பள்ளி மாணவின்னு அவர் ஆரம்பித்தாருங்க. அவரோட திறமை தமிழ்நாட்டில் உள்ள எல்லா ஊடகங்களுக்கும் பரவலாகவே பேசப்பட்டு வருதுன்னு சொல்லியிருந்தாங்க. அவர் கரூரோட வைரம்னு ரொம்பவுமே அழகாக புகழ் பாடியிருந்தாங்க. திறமைக்கு எந்த தடையுமே இல்லைன்றதை யோகஸ்ரீ நிரூபிச்சிருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க. ஒரு அரசு பள்ளி மாணவியாக இருந்த போதிலும் அவங்க தன்னோட இசையால் தமிழ்நாட்டிற்கு பெருமை சேர்த்திருக்காங்கன்னு ரொம்பவுமே சூப்பராக பாராட்டியிருந்தாங்க அந்த ஈவெண்ட்டில். யோகஸ்ரீயோட இசை பயணத்திற்கு அவங்களோட பெற்றோரோட தியாகமும் அர்ப்பணிப்பும் மிக முக்கிய காரணம். கரூரில் இருந்து சென்னைக்கு தினமும் சென்று யோகஸ்ரீயோட பாடல் பயிற்சிக்கு அவங்க பெரும் முயற்சி எடுத்திருக்காங்க. அவங்களோட இந்த விடாமுயற்சியும் தியாகமும் தான் யோகஸ்ரீயோட திறமையை இந்த அளவுக்கு வெளிக்கொண்டு வர வந்திருக்குது அப்படின்னும் பாராட்டியிருந்தாங்க. யோகஸ்ரீயோட வெற்றி கதைக்கு ஒரு மிக முக்கியமான நெகிழ்ச்சியான தருணமும் இருக்குங்க. அவங்க சிங்கம்புணரி ஐயனார் கோயிலில் வைகாசி விசாக திருவிழாவில் பங்கேற்றப்ப தான் இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் நிகழ்ந்திருக்கு. அந்த நேரத்தில் அதே டேட்லேயே அவங்களுக்கு இலங்கை மற்றும் மலேசியா மற்றும் கனடாவிலேருந்து பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான வாய்ப்புகள் வந்திருக்குதுங்க அந்த டேட்டுக்கு. ஆனால் கோயில் விழா குழுவினருக்கும் அன்பான சிங்கம்புணரி மக்களுக்கும் ஆதரவு அளிப்பதற்காகவே அவங்களோட அன்புக்கும் முக்கியத்துவம் கொடுத்து அந்த மாபெரும் வாய்ப்புகளை யோகஸ்ரீ நிராகரிச்சிருக்காங்கன்னு அந்த நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் ரொம்பவுமே சூப்பராக பாராட்டியிருந்தாருங்க. இந்த விஷயத்தில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, பணம் முக்கியம் இல்லை, ரசிகர்கள் மற்றும் விழாவுக்கு ஆதரவளிப்பதே முக்கியன்ற ஒரு உயரிய எண்ணத்தோடு தான் அவங்க இந்த விழாவில் பங்கேற்றிருக்காங்கன்னு அந்த மேடையில் சொல்லியிருக்காங்க. இது யோகஸ்ரீயோட தன்னடக்கத்தையும் கலை மீதான உண்மையான அன்பையும் எடுத்து காட்டுதும். இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் அவங்க அப்பாவோட சப்போர்ட்டும் தான். அன்னைக்கு டேட்டுக்கு அவங்களுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்தும் யோகஸ்ரீயோட அப்பாவும் யோகஸ்ரீயும் சிங்கம்புணரில் நடக்கிற அந்த ஈவெண்ட்டில் பார்ட்டிசிபேட் பண்ணணுன்னு ஃபஸ்ட் டைமாக கன்ஃபர்மேஷன் அவங்களே கொடுத்துட்டாங்க. மற்ற எல்லாத்தையுமே ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த நிகழ்ச்சியோட ஏற்பாட்டாளர். இத்தகைய மகத்தான பின்னணியை கொண்ட யோகஸ்ரீ மேடையில் ரொம்பவும் சூப்பரான ஒரு பாட்டை பாடி எல்லாரோட மனசையும் கவர்ந்திருக்காங்க. குறிஞ்சியிலே பூ மலர்ந்தது குலுங்குதடி தன்னாலேன்னு ரொம்ப ஒரு அழகான பாட்டை ரொம்பவும் அற்புதமாக பாடியிருந்தாங்க. இந்த பாட்டு எனக்கு அந்த அளவுக்கு பாட வராது. நீங்கள் யூடியூப்பில் போய் குறிஞ்சியிலே பூ மலர்ந்து குலுங்குதடி தன்னாலே யோகஸ்ரீ பர்ஃபார்மன்ஸ்னு போட்டு பாருங்களேன். ரொம்ப க்யூட்டான பர்ஃபார்மன்ஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. எல்லாருக்குமே ரொம்பவுமே பிடிச்சிருக்கு. இந்த நிகழ்ச்சி ஒரு ஸ்டூடியோ அமைப்பில் தான் நடந்திருக்கு. அங்கே ரொம்பவுமே எல்லாரையும் அறிமுகப்படுத்தி இவங்க பாடின பாட்டுக்கு அந்த இசைக்கருவிகளோட துணையில் ரொம்பவும் சூப்பராக பாடி பார்வையாளர்களையே மெய்சிலிருக்க வச்சுருக்காங்க யோகஸ்ரீ. இந்த நிகழ்வில் கோயில் விழா அமைப்பாளர் மேடையிலேயே யோகஸ்ரீயோட தியாகத்தையும் பாராட்டியிருக்கிறாங்க. அதே சமயத்தில் அவங்கள இன்னொன்றும் சொல்லியிருக்காங்க. என்னென்னா, அடுத்த வருஷம் யோகஸ்ரீ இந்த மேடையில் ஒரு சினிமா பின்னணி பாடகியாக நம்ம முன்னாடி நின்று நம்மளுக்கு பாட்டு பாடுவாங்கன்னு அவங்களுக்கு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்கிறாங்க. இது யோகஸ்ரீக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம்னே சொல்லலாங்க. யோகஸ்ரீயோட இந்த அபார திறமை, அவங்களோட உறுதியான அர்ப்பணிப்பு மற்றும் அவங்க குடும்பத்தோட தியாகம் எல்லாமே அவங்கள நிச்சயமாக ஒரு பெரிய நட்சத்திரமாகவும் பின்னணி பாடகியாகவும் அமைகிறதுக்கு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மேலும் பல சுவாரஸ்யமான தகவலுக்கு என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ மக்களே. யோகஸ்ரீ பற்றின அப்டேட் இன்னும் பல வீடியோக்கள் நம்மளோட சேனலில் வரும்.